அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். அண்மை சில நாட்களாக இலங்கையின் சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான விடயம் மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்த சூழ்நிலையில், குறிப்பாக கலாநிதி பட்டத்தை அவர் தவறான முறையில் பட்டத்தை பெறாமல் தன்னுடைய பட்டம் பெற்றதாக மக்களுக்கு தகவல் வழங்கியிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தன்னுடைய விவரங்களில் அவர் தவறான தகவல்களை வழங்கியதாக தெரிவித்து அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கையை நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டாரோ ஆகியோர் குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விடயத்தில் கையெழுத்திட்டு அது தொடர்பான ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் நடவடிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் மதியம் இலங்கையின் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா விடுத்த உத்தரவில் யாராக இருந்தாலும், அது எந்த பதவியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்கள், தவறளித்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது சபாநாயகர் பதவியில் இருந்து விலகி இருக்கின்றார் என்ற விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது. 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வல தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் சூழ்நிலையில் அவரது பதவி விலகல் தற்போது வந்திருக்கின்றது. அவரது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பல்வேறுபட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அன்ரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசு பொறுப்பேற்று சில நாட்களில் சபாநாயகர் பதவி விலகி இருக்கும் சம்பவம் அனுர கட்சிக்குள்ளும் இலங்கை அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.